வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். இலங்கையின் வடக்கு அரசியல் தளத்தில் அண்மை காலமாக மீண்டும் உயிர்ப்புடன் பேசப்படும் பெயர் அர்ஜுனா ராமநாதன். நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படும் அவர் வரவிருக்கும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவேன் என்று தனது உறுதியான முடிவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் ஒரு தேர்தல் நடைபெறுமானால் நிச்சயமாக போட்டியிடுவேன் என்று அவரது கூற்று வெறும் அறிக்கை அல்ல, அது வடக்கு அரசியலின் திசையை மாற்றக்கூடிய அரசியல் சைகையாக கருதப்படுகிறது. அர்ஜுன ராமநாதன் அண்மையில் நடைபெற்ற பொது தேர்தலில் நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார். ஆனால் அன்றை அவர் கூறியிருந்தது, நான் 2 வருடங்கள் மட்டுமே நாடாளுமன்றத்தில் இருப்பேன். அதன் பின்னர் மாகாண சபை தேர்தலில் பங்கேற்கும் பொருட்டு எனது பதவியை ராஜினாமா செய்வேன். என் பதவியை கௌசல்யா நரேந்திரன் ஏற்பார் என்று. இந்த கருத்து அவரது அரசியல் நோக்கத்தை வெளிப்படுத்தும் முக்கிய அறிகுறியாக இருந்தது. அவர் தேசிய அரசியலை நேரடி மக்களிடையே பணியாற்றும் மாகாண அரசியல் தளத்தை விரும்புகின்றார் என்பது இதிலிருந்து தெளிவாகின்றது. அர்ஜுனா தனது முடிவை மீண்டும் உறுதிப்படுத்திய சமீபத்திய கருத்தில் சில முக்கிய அரசியல் விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார். நாமல் ராஜபக்சவுடன் எனக்கு டீல் உள்ளது என்று கூறியவர்கள் இன்று மௌனமாகிவிட்டார்கள். இந்த கருத்து அவரது அரசியல் எதிரிகளை மட்டுமின்றி அவரது கட்சிக்குள் இருந்து சில விமர்சகர்களையும் நோக்கியது. அர்ஜுனா தன்னை ஒரு தனித்த அரசியல் அடையாளம் கொண்டு மக்களுடன் நேரடி தொடர்பு பேணும் தலைவராக நிலைநிறுத்தி கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் வடக்கு மாவட்டங்களில் அர்ஜுனா ராமநாதன் ஒரு அடித்தள அரசியல் வலிமை பெற்றவர். பொதுமக்கள் மத்தியில் அவர் அணுகத்தக்க செயல்திறன் மிக்க மாறுபட்ட குரல் கொண்டவர் என்ற தோற்றம் பெற்றுள்ளார். இது மாகாண சபை தேர்தலில் அவருக்கு மிக பெரும் ஆதாயமாக அமையலாம். இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தேசிய மக்கள் சக்தி, ஈழமக்கள் ஜனநாயக கட்சி போன்ற கட்சிகள் வடக்கில் போட்டியிடும் நிலையில் அர்ஜுனா எந்த கூட்டணியின் கீழும் போட்டியிட மாட்டார் என்பது மிக முக்கியமாகின்றது. தமிழரசு கட்சிக்குள் குழப்பங்கள் உண்டாகியிருந்தால் அர்ஜுனா ஒரு நம்பிக்கைக்குரிய இளம் முகம் என்று பார்க்கப்படலாம். சுயாதீன வேட்பாளராக வந்தால் அவர் மீது நம்பிக்கை சோதனை செய்யப்படும். ஆனால் நாமல் ராஜபக்சவுடன் அண்மையில் கொண்ட அணுகுமுறைகள் இருந்தால் அது வடக்கில் எதிர்மறை தாக்கத்தையும் உருவாக்கக்கூடும். எனினும் அர்ஜுனா எந்த விதமான டீலும் இல்லை என்று தொடர்ந்து மறுத்து வருகின்றார். தற்போதைய நிலைமையில் மக்கள் மத்தியில் பழைய கட்சிகளின் மீதான சோர்வு உருவாகி உள்ளது. இளைஞர்களுக்கு அரசியல் வாய்ப்பு வழங்கும் தலைவர்கள் மீதான ஆதரவு அதிகரித்துள்ளது. அர்ஜுனா இதே மனநிலையை பயன்படுத்திக் கொண்டு மக்களுக்கான செயல் அரசியலை முன்னிறுத்தினால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு மிகுந்ததாக இருக்கும். மாகாண சபை தேர்தலில் தாமதமாகும் சூழ்நிலையில் அரசாங்கம் மீது மக்களின் அதிருப்தி அதிகரிக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தற்போதைய ஆட்சியுடன் நேரடி இணைப்பில்லாத வேட்பாளர்கள் மக்கள் மனதில் உயர்ந்த மதிப்பை பெறுகின்றார்கள். அர்ஜுனா இதே மனப்பான்மையில் தனது பிரச்சாரத்தை முன்னெடுத்தால் அவருக்கு பல்வேறு குழுக்களின் ஆதரவு கிடைக்கக்கூடும். அர்ஜுனா தன்னை மக்களின் அரசியல்வாதி என்று விளங்க செய்யும் முயற்சியில் நீண்ட காலமாக ஈடுபட்டுள்ளார். அவர் சமூக ஊடகங்கள், இளைஞர் கூட்டங்கள், கல்வி முயற்சிகள், கலாச்சார நிகழ்வுகள் போன்ற வழிகளில் மக்களுடன் நேரடி தொடர்பை பேணியுள்ளார். இந்த செயல்பாடுகள் தேர்தல் நேரத்தில் அவரது பெரும் பலமாக அமையக்கூடும். மாகாண சபை தேர்தல் எப்போது நடைபெறும் என்பது இன்னமும் தெளிவாக இல்லை. ஆனால் அது நடைபெற்றவுடன் அர்ஜுனா ராமநாதன் அரசியல் கணக்கீட்டில் புறக்கணிக்க முடியாத சக்தியாக மாறுவார். அவர் நாடாளுமன்றத்திலிருந்து மாகாண அரசியலுக்கு செல்வது வெறும் பதவி மாற்றம் அல்ல, அது அடித்தளத்தில் இருந்து அரசியலை மறுபரிசீலிக்கும் முயற்சி. வடக்கில் புதிய தலைமுறையினரின் நம்பிக்கை அவரை நோக்கி திரும்பிவிட்டால் இந்த மாகாண சபை தேர்தல் வடக்கின் அரசியல் வரைபடத்தை முழுமையாக மாற்றும் நிகழ்வாகவும் மாறக்கூடும். இலங்கை அரசியலில் தற்போது வேகமாக முன்னேறி வரும் தேசிய மக்கள் சக்தி வரவிருக்கும் மாகாண சபை தேர்தல்களில் 9 மாகாணங்களையும் கைப்பற்ற முடியும் என்று உறுதியாக கூறி வருகிறது. ஆனால் வடக்கில் இந்த அரசியல் திசை சுழற்சிக்கு எதிராக சவாலான கருத்தை முன்வைத்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம். தேசிய மக்கள் சக்தி 9 மாகாணங்களையும் கைப்பற்றலாம் என்று கூறினாலும் வடக்கு மாகாண சபையை ஒருபோதும் அவர்கள் கைப்பற்ற முடியாது என்பது அவரது கூற்று. இந்த கூற்று வடக்கு அரசியலின் நிலை, தமிழ் மக்களின் அரசியல் உணர்வு மற்றும் மொத்த இலங்கை அரசியல் சமநிலை பற்றிய ஒரு விரிவான விவாதத்தை உருவாக்கியுள்ளது. அவரது பார்வையில் தேசிய மக்கள் சக்தி கட்சி தெற்கில் அரசாங்க விரோத அதிருப்தியை கையாளும் புதிய சக்தியாக இருந்தாலும் வடக்கில் அதன் அரசியல் தளமோ பழமையான வலிமையான தமிழ் தேசிய உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்ட ஒன்று. அதனால் வடக்கு மக்களின் வாக்கு மனநிலை தமிழ் தேசிய உரிமை மற்றும் சுய நிர்ணய தீர்மானம் என்ற அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். அதில் இடதுசாரி அரசியல் கோஷங்கள் இடம்பெற முடியாது என்று அவர் வலியுறுத்துகின்றார். சிவாஜிலிங்கத்தின் விமர்சனம் வெறும் அரசியல் எதிர்ப்பு அல்ல, அது ஒரு உண்மையான மதிப்பீடு. வடமாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி அமைப்பு செயல்பாடுகளை தொடங்கியிருந்தாலும் அது மக்கள் அடித்தளத்துடன் ஆழமான இணைப்பை உருவாக்க முடியவில்லை. அவர்கள் கூறியபடி தென்னிலங்கையில் கூட கூட்டுறவு சங்க தேர்தல்களில் NPP தோல்வி அடைந்துள்ளது. எனவே வடக்கில் அதற்கு இன்னமும் வாய்ப்பு கிடையாது. இதன் மூலம் அவர் ஒரு முக்கிய உண்மையினை சுட்டிக்காட்டுகின்றார். வடக்கு மக்களின் அரசியல் மனநிலை தேசிய எதிர்ப்பு அடிப்படையில் அல்ல, இன அடிப்படையில் உள்ளது. வடக்கு மாகாணம் கடந்த 3 தசாப்தங்களாக அரசியல் தீர்விற்காகவும் சுய தீர்மானத்திற்காகவும் போராடி வருகின்றது. இன்னமும் இன்று வரை அந்த கோரிக்கைக்கு ஒரு நிலையான பதில் கிடைக்கவில்லை. யுத்தம் முடிந்து பல ஆண்டுகள் கழிந்தும் தமிழர்களுக்கு இன்னமும் அரசியல் தீர்வு கிடைக்கவில்லை.
இந்த நிலைமையில் வடக்கு மக்களின் வாக்கு எப்போதும் அரசியல் உரிமையினை நிலைநாட்டும் நோக்கத்தையே பிரதிபலிக்கும். தமிழர்களின் அரசியல் விருப்பத்தை தீர்மானிக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இது ஒரு மிக பலமான அரசியல் முன்மொழிவு. அதாவது தமிழ் மக்கள் தமது எதிர்காலத்தை தாமே தீர்மானிக்க உரிமையுடையவர்கள் என்ற கோட்பாட்டை மீண்டும் முன்னிறுத்துகின்றார். அவர் இந்த கோரிக்கையினை தேசிய அளவில் மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் பரப்ப முயல்கின்றார். ஆஸ்திரேலியாவில் பொங்கு தமிழ் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு உலக தமிழர்கள் ஒன்றிணைந்து இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் கூறினார். கே சிவாஜிலிங்கத்தின் மதிப்பீட்டின்படி வடக்கில் மக்கள் தங்களின் வரலாறு, துயரம் மற்றும் அரசியல் உரிமைகளை பிரதிபலிக்கும் கட்சிகளை மட்டுமே ஆதரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இதில் முக்கிய இடத்தை பெறக்கூடியவை இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஈழமக்கள் ஜனநாயக கட்சி, சுயாதீன இளம் தலைமுறை தலைவர்கள் போன்றவற்றை குறிப்பிடலாம். அதனால் என்பிபி வடக்கில் வாக்கு வங்கியை விரிவுபடுத்துவதற்கு இன்னமும் பெரிய நேரம் தேவைப்படும். அவர்களின் மூலவாதங்கள் வடக்கில் நிலவும் இன அடையாள அரசியலுடன் பொருந்தவில்லை. வடக்கில் அரசியல் அடையாளம் எனவும் தமிழ் தேசிய உணர்வை மையப்படுத்தியே உள்ளது. இதனால் தேசிய மக்கள் சக்தி போன்ற புதிய கட்சிகள் வடக்கில் அடித்தள ஆதரவு பெறுவது கடினமானதாக இருக்கும். வடக்கு மாகாணம் மீண்டும் அரசியல் கவனத்தின் மையமாக மாறியுள்ளது. மாகாண சபை தேர்தல்கள் நடைபெற வாய்ப்புகள் உருவாகியுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தங்கள் வலிமையினை மீண்டும் பரிசோதிக்க ரகசியமாகவும் வேகமாகவும் தயாரிப்புகளை ஆரம்பித்துள்ளன. எனினும் அரசாங்கம் இதற்கான உறுதியான நடவடிக்கைகள் எதுவும் இதுவரை எடுத்திருக்கவில்லை என்பதும் அதனை சுற்றி பல்வேறு குழப்பங்கள் நிலவுகின்றன என்பதும் தெளிவாக தெரிகின்றது. மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது குறித்து அரசாங்கத்தின் உட்புறத்திலேயே முரண்பாடுகள் காணப்படுகின்றன. சில அமைச்சர்கள் தேர்தல் அவசியம் என்று வலியுறுத்தும் அதேவேளை மற்ற சிலர் தேர்தல்களை ஒத்துவைப்பதுதான் சரியானது என்று கருதுகின்றனர். இந்த மாறுபட்ட கருத்துக்கள் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன அளித்த சமீபத்திய கருத்து மேலும் சர்ச்சைக்குரியதாக மாறியுள்ளது. அவர் மாகாண சபை தேர்தல் எப்போது நடைபெறும் என்பதை தற்போது உறுதியாக கூற முடியாது. தேர்தல் முறைமை குறித்து தீர்மானம் வெட்டப்பட்ட பின் மட்டுமே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை புதிய முறைமையின் கீழ் நடத்துவதற்காக பழைய முறைமையினை சில ஆண்டுகளுக்கு முன் ரத்து செய்யப்பட்டது. ஆனால் அந்த மாற்றத்திற்காக கொண்டுவரப்பட்ட சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் போதுமான ஆதரவை பெறவில்லை. அதனை முன்வைத்த அமைச்சர் கூட அதற்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் விளைவாக தற்போதைய நிலையில் மாகாண சபை தேர்தல் எந்த முறைமையின் கீழ் நடத்தப்படும் என்பது குறித்து தெளிவு இல்லை. இதுவே தேர்தல் தாமதத்திற்கு முக்கிய காரணமாக திகழ்கின்றது. அனைத்து கட்சிகளின் இணக்கத்துடன் சிறந்த முறைமையினை உருவாக்கிய பின்னர் தேர்தல் நடத்தப்படும். ஜனநாயகத்தை வெளிப்படுத்த மக்களின் உரிமையினை நாம் தடுக்க மாட்டோம். ஆனால் கடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களே இன்றைய பிரச்சனைக்கு காரணமாக உள்ளன. அந்த பிரச்சனைகள் தீர்ந்த பின் மட்டுமே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அரசாங்கம் மந்த நிலையில் இருந்தாலும் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் ஆதிக்கம் செலுத்தும் தமிழ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் அமைதியாகவும் திட்டமிடும் தங்களின் தேர்தல் வேலை திட்டங்களை தயாரிக்கின்றன. தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் தங்கள் அமைப்புகளை பலப்படுத்துவதற்காக அடிநிலை கூட்டங்கள், ஆலோசனைகள் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை இயக்கங்களை தொடங்கியுள்ளன. இதேவழி ஆளும் கட்சிகள் தேர்தல் சாத்தியம் குறித்து குழப்பத்தால் இன்னமும் தங்களின் திட்டத்தை ஒருங்கிணைக்காத நிலையிலும் காணப்படுகின்றன. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மக்கள் மாகாண சபை தேர்தலை தங்களது ஜனநாயக உரிமையாக கருதுகின்றனர். 2018 முதல் செயல்படாத மாகாண சபைகள் அந்த மாகாணங்களில் உள்ளூர் நிர்வாகத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. தேர்தல் நடத்தப்படுமானால் அது அரசாங்கத்தின் பிரபல்யத்தை மதிப்பீடு செய்யும் முக்கிய அரசியல் சோதனையாக அமையும். இதனால் அரசு இதை தாமதப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன.